வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த்விகு சமாஸ். த்விகு சமாஸில் நம்ம இப்போ சமாஸ் எழுதும்போது 2 வேர்ட்ஸ் கம்பைன் பண்ணி எழுதுவோம், அப்படி தானே? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒரு நம்பரை குறிக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது ஒரு நம்பராக வரணும். அண்ட் அந்த ஹோல் வேர்ட் வந்து ஒரு குரூப்பை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம த்ரிஃபலா எடுத்துக்கிறோம். இப்போ த்ரிஃபலாவில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது 3. ஸோ 3 அப்படிங்கிறது நம்பர் 3யை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஹோலாக நம்ம த்ரிஃபலா எடுத்தோன்னா அது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரூட், ஹரித்தக்கி, விபித்தக்கி, ஆம்லக்கி, அந்த ஃப்ரூட் குரூப்பை வந்து குறிக்குது. ஸோ இப்படி நம்பர் எபவ் 3க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம அந்த 2 வேர்டு, அதாவது 3 அண்ட் ஃபலா 2 வேர்டையுமே ஷஷ்டி விபக்தியாக கன்வெர்ட் பண்ணணும், ஷஷ்டியில் உள்ள பகுவச்சனாக கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக சமாஹாரா ஆட் பண்ணணும். ஸோ 3ஓட ஷஷ்டி பகுவச்சனம் த்ரயாணாம் அண்ட் ஃபலாவோட ஷஷ்டி பகுவச்சனம் ஃபலானாம். அண்ட் லாஸ்ட்டாக இது கூட சமாஹாரா ஆட் பண்ணணும். ஸோ த்ரிஃபலாவோட ஆன்சர் த்ரயாணாம் ஃபலானாம் சமாஹாரா த்ரிஃபலா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் த்விமுகி. ஸோ இங்கே நம்பர் 3 இருக்குது, நம்பர் 3னா நம்பர் 2. ஸோ இப்படி நம்பர் 2 வந்துச்சுன்னா நம்ம 2 வேர்ட்ஸையுமே ஷஷ்டி த்விவச்சனமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ த்வியோட ஷஷ்டி த்விவச்சனம் என்னென்னா துவயோஹோ. அண்ட் முக்கியோட ஷஷ்டி த்விவச்சனம் முக்கயோஹோ ப்ளஸ் சமாஹாரா ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் த்விமுக்கியோட ஆன்சர் துவயோஹோ முக்கயோஹோ சமாஹாரா த்விமுகி. அண்ட் வேறு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பஞ்சகவம் இருக்குது. ஸோ எங்கள் நம்பர் 5 எபவ் 3க்கு மேலே வந்துருக்குதுல. ஸோ ஆன்சர் பஞ்சானாம் கவானாம் சமாஹாரா, நம்ம ஷஷ்டி பகுவச்சனமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அஷ்டாத்யாயி ஆன்சர் அஷ்டானாம் அத்தியாயானாம் சமாஹாரா. அண்ட் த்ரிபுவனம் த்ரயாணாம் புவனானாம் சமாஹாரா. இதை மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி நிறைய லேர்னிங் டிப்ஸ்க்காக ஸ்டே டியூன் வித் SG ஆயுர்வேதா. பை.